பொள்ளாச்சியில 20 பேர் கொண்ட கொடூர மிருக கும்பல் 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை நாசம் செஞ்சு அத வீடியோவா எடுத்த கொடுமை இப்போ பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இந்த கொடூர கும்பலுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் பலரும் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்து மக்களையும் தாண்டி பல சினிமா பிரபலங்களும் கொதிச்சு போய் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரபல நடிகரான ராஜ்கிரண் அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தகப்பனாய் ஒரு தாத்தனாய் பல நூற்றுக்கணக்கான என் பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அநீதியை நினைத்து அவர்களின் வாழ்க்கை சூறையிடப்பட்டிருப்பதை அறிந்து அழுது தவிக்கிறேன். தனி மனிதனான என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். எனது இயலாமையை நினைத்து குமருகிறேன். அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் காவல்துறைக்கும் புலனாய்வுத்துறைக்கும் தெரியாம 7 வருடங்களா இப்படி பல படுபாதக செயல்கள் நடந்து ஆயிரக்கணக்கான காணொளிகள் எடுக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆதலால் தமிழ்நாட்டின் மாணவ செல்வங்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள், மனிதநேயர்கள் அனைவரையும் உதவி கேட்டு நான் கெஞ்சுகிறேன். இந்த வழக்க பொறுப்பில் இருக்கும் காவல்துறையிடமிருந்து தவிர்த்து சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்றத்தின் மேற்பார்வையிலேயே தன்மானமும் கடமை உணர்வும் அரசியல் அதிகார வர்க்கத்திற்கு அடிப்பணியாத நேர்மையும் நெஞ்சிரமும் கொண்ட காவல்துறை அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் வழக்கை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போன, அவர்களுக்காக மூடி மறைத்த, அவர்களால் பயனடைஞ்ச அத்தனை முக்கிய பிரமுகர்களையும் கூண்டிலேற்றி நீதியை நிலைநாட்டவும் தர்மம் காக்கப்படவும் உங்கள் அனைவரையும் கெஞ்சுகிறேன் அப்படின்னு நடிகர் ராஜ்கிரண் கண்ணீரோட தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 200க்கும் மேற்பட்ட பெண்களோட வாழ்க்கையை நாசம் செஞ்ச கொடூர மிருக கும்பலுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.